இப்ப யோசிச்சு குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா ஆக்டிவிட்டிஸ், ப்ராஜெக்ட், ஹோம்ஒர்க், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அப்ப அது குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் நம்மளுக்கு எது கொடுக்குறாங்க? உன் பொண்ணுக்கு ஒழுங்கா யூனிஃபார்மே மாட்ட தெரியாது. இதுல எங்க இருந்து அவ ஃபேன்சி ட்ரெஸ் ரெடி பண்ணுவா? அம்மா கம்பெனி சீட்ல வெளிய சொல்லாதமா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. திரும்ப இந்த டீச்சர்ஸுங்கெல்லாம் குழந்தைங்க இதை பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே நம்மள மாதிரி பேரண்ட்ஸுக்கு கொடுத்து பழி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணுண்டே, அவங்க பழி வாங்குறாங்களோ இல்ல 6 அடி குழி நோண்டுறாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இது குழந்தை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். வா நம்ம கடைக்கு போவோம். இந்த கதைலாம் இங்க நடக்காது கணவரே. இறங்குடி. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு குழந்தைங்களை ரெடி பண்ணணும்னு இறங்குனா என்னெல்லாம் நடக்கும்னு எங்க அப்பா அனுப்பிச்சு நானே பார்த்துருக்கேன். என்னால முடியாதுப்பா. ஏய், அவ எனக்கு மட்டுமா குழந்தை? உனக்கும் தானே குழந்தை. உன்ன இதை ஒன்று சொல்லிடு. இந்த ப்ராஜெக்ட் வேணா நீ பண்ணு, அடுத்த ப்ராஜெக்ட் நான் பண்ணிக்கிறேன். இதே தானடி போன ப்ராஜெக்ட் அப்பவே சொன்னேன். அடுத்த ப்ராஜெக்ட் நான் அதே தான் சொல்லுவேன். ஏய் இத பாரு, நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் கோல்மால் பண்ற. ஏய் கொஞ்சம் நிறுத்துறியா? நிறுத்தலாம் முடியாது. என்ன பண்ணுவா? என்ன பண்ணாதீங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிச்சு, வாங்க கடைக்கு போலாம். ஐயோ ஆமாடி செல்லம். வா வா. ஏய் பாடி. பாடின்றா. ஐயோ இரு மாமா. இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபேன்சி ட்ரெஸ் அமர்க்கலங்கள் பவர்ட் பை ஹரிஷ் கிராக்கர்ஸ்.